எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கிட்ட வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா சூப்பரான எக்லெஸ் ப்ரௌனி தான் செய்ய போறேன். முட்டை இல்லாம ப்ரௌனி செய்ய போறேன். செம்ம டேஸ்டா இருக்கு நண்பர்களே. அது எப்படி செய்ய போறேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கிட்ட சேனல் பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சோபா சோசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அவன்லையும் செஞ்சு அதே நேரம் அடுப்புலையும் நான் செய்து காட்ட போறேன். கொஞ்சமா வாங்க செய்யலாம். ஏற்கனவே நான் ப்ரௌனி வீடியோ போட்டிருக்கேன், நெக்லஸ் ப்ரௌனி வீடியோ. இன்னைக்கு திருப்பி செய்ய போறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். வாங்க கடகடன்னு செய்யலாம். மழை வரையில பாத்தீங்களா, கொஞ்சம் வெயில் இருக்குது, மழை குணமாத்தான் இருக்கு, கண்ணெல்லாம் கூசுது அப்படின்னு பார்க்க. வாங்க கடகடன்னு செய்யலாம். இப்ப ப்ரௌனிக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. பாத்தீங்களா, உங்களுக்கு அளவுகள் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க வேணுமெண்டா பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப பாருங்க, டார்க் சாக்லேட்டையும் பட்டரையும் நான் வந்து டபுள் பாயில் பண்ண போறேன். இதுல போடுவோம். இதோட பட்டர் சேர்க்கிறேன், 60 கிராம் பட்டர். இனி பாருங்க, இங்கால சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டேன். அடுப்பை நிப்பாட்டிட்டு சுடுதண்ணி கொதிச்சோன்னா நிப்பாட்டி போட்டு அதுக்கு மேலே இதை நாங்கள் வச்சோம்டா அது பாட்டுக்கு அப்படியே உருகி வரும். அடுப்பு போட தேவையில்லை. ரெடி. இங்கே பாருங்க, நான் அடுப்புலையே வைக்கல, சுடுதண்ணியை வச்சுட்டு கீழே எடுத்துட்டு பவுலை வச்சு மேலால் இப்படி கலந்து கொண்டே இருக்க பாருங்க. தண்டை பாட்டில் அப்படியே நல்லா கலந்து வந்துட்டு இந்த மாதிரி நல்லா பட்டர் சாக்லேட் எல்லாம் ஒன்று சேர வடிவாக கலந்து கொண்டு பார்த்தீங்களா. இப்போ இது ரெடி. இது ஒரு இடத்துல இது கட்டுக்குமா. இங்கால தயிர் சேர்க்கிறேன். இதோட நாட்டு சக்கரை, ப்ரௌன் சுகர். இப்போ இது எல்லாத்தையும் பீட் பண்ணி எடுப்போமா. அவன் ஒரு அடுத்து வைங்க, ப்ரீ ஹீட் பண்ணுவோமா. அவனை ப்ரீ ஹீட் பண்ணிட்டு இருந்தால் சரியா இருக்கும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. சரிங்களா, நல்லா கலந்து விடணும். சீனியெல்லாம் நல்லா கரைப்படணும், அந்த அளவுக்கு நல்லா கரைச்சி விடணும். நல்லா பீட் பண்ணணும். சீனி சர்க்கரை எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்துட்டு கரைப்பட்டுட்டு இனி வந்து இங்கே டபுள் பாயில் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டை சேர்ப்போம். இனி சேர்த்துட்டு இருக்கா கலந்து விடுவோம். சரிங்களா, இந்த மாதிரி நல்லா கலந்து விடுவோம். இனி ஒரு நிமிஷம் பீட் பண்ணி எடுப்போம். இப்போ நல்லா ஒரு நிமிஷம் பீட் பண்ணி எடுத்தாச்சு. இனி இது இப்படியே இருக்கட்டுக்கு நாங்கள் மா எல்லாத்தையும் அரிச்சு எடுத்து கொண்டு வருவோம். இதில் மா சேர்க்குறேன் ஆல் பர்பஸ்ஃபுல்லாக. இதோட கொக்கோ பவுடர் பாருங்க, பேக்கிங் பவுடர், இது பேக்கிங் சோடா. பேக்கிங் பவுடர் இது பேக்கிங் சோடா. சரியா, ரெண்டுலையும் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்க்க போறேன். பேக்கிங் பவுடர், இது வந்து பேக்கிங் சோடா. இதோட ஒரு கொஞ்சமாக உப்பு, எனக்கு ஒரு கொஞ்சம். இப்போ இதை அரிச்செடுப்பேன். 2 தரம் அரிச்செடுக்கணும். இங்கே பாருங்கள், இந்த கட்டி கட்டியாக இருக்கும் இதெல்லாம் அரிச்செடுக்கிறது எல்லாத்தையும் நாங்கள் தேய்ச்சி விட்டோம்னா இல்லாட்டி அப்படியே அந்த ப்ரௌனியில் கட்டி கட்டியாக இருக்கும். இனி இதை இன்னொருக்கா அரிக்க போகிறேன். ஒரு 2 தரம் வடிவ அரிச்சோம்னா இல்லை ஒன்று சேர கலந்துரும். மா கொக்கோ பவுடர் உங்களுக்கு பிறகு 3ஆம் தரம்
நாலாவது 4 தரம் அரிச்சிருக்கோம். பார்த்தீங்களா, நல்லா கலந்தாச்சு. இனி இதில் போடுவோம். இந்த மாதிரி சேர்த்துட்டு முதல் இப்படி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் பீட் பண்ணியிருப்போம். முதல் கலந்து விடுவோம். அப்படியே நடுவில் கலந்து கொண்டிருந்தோம்னு சொன்னால் அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் அப்படியே தண்டை பாட்டில் ஒன்று சேர கலப்படும். அப்படி யாருக்கெல்லாம் ப்ரௌனி பிடிக்கும் உடனே ஆர்டர் பண்ணுங்க சோபா சோஸ்ல. இப்போ கலந்து விட்டாச்சு. ஒரு நிமிஷம் பீட் பண்ணி எடுப்பேன். வனிலா எசன்ஸ் சேர்ப்போம். 1 2. இனி ஒரு நிமிஷம் பீட் பண்ணி எடுப்போம். இப்போ ஒரு நிமிஷம் நல்லா எல்லாம் பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ரெடி. இனி நாங்கள் பேக் பண்ண வேண்டியதான். பாருங்க, இந்த மாதிரி வரணும். இப்படி ஊற்றும் போது இங்கே பாருங்க அப்படியே மறைஞ்சு போயிடும். இப்படி நாங்கள் ஊற்றுறோம் தான் நீங்கள் அந்தளவுக்கு பீட் பண்ணி எடுக்கணும். பார்த்தீங்களா, மடிஞ்சு மடிஞ்சு விழுந்து அப்படியே மறைஞ்சு போயிடும் இந்த மாதிரி. பார்த்தீங்களா, இனி நாங்கள் ட்ரேக்கு ஊற்றுவோம். ட்ரேக்கு பாருங்கள் ஆயில் பேப்பரெல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். லைட்டாக பட்டர் பூசி விடுவோம். இந்த மாதிரி லைட்டாக பூசி விடுவோம். இனி ட்ரேக்கு ஊற்றுவோம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எடுத்துட்டு கொஞ்சமாக குட்டி ரே வாங்கிட்டு வந்தேன். பார்த்தீங்களா நண்பர்களே, போதும். இனி இங்கே வடிவாக விடுவோம். எல்லாத்தையும் வலிச்சு ஒன்றே விடக்கூடாது. ஊற்றியாச்சு. இது வந்து கொஞ்சமாக இப்படி நாங்கள் லெவல் பண்ணி விடுவோம். அப்படி இது வந்து நான் இந்த அடுப்பில் வைக்கிறதுக்காக தான் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன் குட்டி ரேயில். இனி இங்கால இதில் உங்களுக்கு காஜு விருப்பம் வேண்டாம், நீங்கள் காஜுவும் சேர்க்கலாம். மேலால் பாதாம் காஜு அதெல்லாம் சேர்க்கலாம். இப்படியும் டிசைன் போடலாம். பார்த்தீங்களா, அவனை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கிறேன். வெப்பம் டெம்பரேச்சர் வந்து 200 டைம் வந்து ஒரு 35 நிமிஷம் மாதிரி வச்சுருக்கிறேன். இது பாருங்கள், இங்கால சுடுது இதில் வெப்பம் வச்சுட்டு இப்படி துணியால் பிடிச்சி மூடி வைப்போம். என்ன கெடுப்பட்டு இப்படி வைப்போம். ஓகே, இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் பிடிக்கும் நண்பர்களே. அதுக்கு 35 நிமிஷம்னா இதுக்கு ஒரு 40 நிமிஷமாவது பிடிக்கும். இப்போ பேக் ஆகட்டுக்கும் பார்ப்போம். எங்கள்கிட்ட ப்ரௌனி எப்படி வருதுன்னு பார்ப்போம். சரியா? ஓகே நண்பர்களே, இப்போ நாங்கள் பார்ப்போம். முதல் அவனில் வச்சதை பார்ப்போம். பாருங்க, சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு முறுக்கா குச்சால குத்தி பார்ப்போம். பார்த்தீங்களா, பாருங்க, ஒட்டே இல்லை. பார்த்தீங்களா,
ஒட்டே இல்லை. இறக்கி வைப்பேன். நல்லா ஆறணும். ஆறினோன்னா நான் வெட்ட போகிறேன். இப்போ வெட்டுறது இல்லை. இங்கே பார்ப்போம். இதை வா, இது நல்லா வந்திருக்கேன். பார்ப்போம். பாருங்க நண்பர்களே, இதுவும் மொட்டே இல்லை. பார்த்தீங்களா, சூப்பராக வந்துட்டு. இப்போ இதையும் எடுப்போம். பார்த்தீங்களா, ரெண்டையும் எடுத்தாச்சு. நல்லா ஆறட்டுக்கும். ஆறினோன்னு தான் நான் வெட்ட போகிறேன். சூட்டோடைய வெட்டினோம்னா கொஞ்சம் பிய்கிற மாதிரி வரும். அதெல்லாம் நல்லா ஆறட்டுக்கும். ஆறின அப்புறம் வெட்டுவோமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ப்ரௌனி நல்லா ஆறிட்டு வெட்டி பார்ப்போமாங்க. இப்படியே எடுப்போமா. இப்படி வரணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி வெடிப்பாக வரணும். அப்போ தான் ப்ரௌனி. பார்த்தீங்களா, இந்த மாதிரி மேலால் வெடிப்பாக வருது. அப்படி வரணும். அதுக்கு பிறகு இதையும் எடுப்போம். இது நாங்கள் அடுப்பில் வச்சது. பாருங்கள், ரெண்டுமே சூப்பராக தான் வந்திருக்கு. வெட்டி பார்ப்போம்மா. பாருங்க, ஒட்டவே இல்லை. ஒட்டி செண்டா அவியே இல்லை. ஒட்டக்கூடாது. விடுவோமே. இந்த மாதிரி கோதாக வரணும் மேனால். அப்படி வந்து செண்டா தான் ப்ரௌனி. இல்லாட்டிக்கு ப்ரௌனியோட தம்பி. சரியா? இனி நாங்கள் அடுப்பில் வச்சு ரொட்டி பார்ப்போம். இது 2 வட்டினா போதும். வேணும் அப்படி. பார்த்தீங்களா, இதுவும் மொட்டை இல்லை. பாருங்கள் ப்ரௌனியை. பார்த்தீங்களா, இப்படி வந்திருக்கு. நீங்கள் எக்ஸ்ட்ரா சாக்லேட் போடுறேன்னா போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். இதுக்குள்ள சாக்லேட் எல்லாம் அப்படியே தெரியும். ஆனால் காணும் எங்களுக்கு. பார்த்தீங்களா, சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் எக்ஸ்ட்ரா சாக்லேட் போடுறேன்னா போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். இதுக்குள்ள சாக்லேட் எல்லாம் அப்படியே தெரியும். ஆனால் காணும் எங்களுக்கு. பார்த்தீங்களா, சூப்பராக வந்திருக்கு. சாப்பிட பார்ப்போமாங்க ப்ரௌனியை. இது அவன்ல வச்சது. இது அவனில் வச்சது. குக்கரில் வச்சதும் சூப்பராக வந்திருக்கு. அடுப்பில் வச்சது. செம்ம. சூப்பராக வந்திருக்கு நண்பர்களே. சூப்பராக வந்திருக்கு. ப்ரௌனி ப்ரௌனி ப்ரௌனி. ஐஸ்கிரீம் போட்டு சாப்பிடுவோம். அது இது வந்து குக்கரில் வச்சது. பாருங்க, அதுவும் வந்துருக்கு. செம்மையா இருக்கு நண்பர்களே. செம்மையா இருக்கு. அந்த மேல் தோலெல்லாம் கடிவிடைக்க நல்லா இருக்குல்ல. ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசமே இல்லை. நல்லா வந்திருக்கு. நாங்க இனி அவன் இல்லைன்னா பயப்படவே தேவையில்லை. என்ன இப்படியே வச்சு செஞ்சிடலாம். கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. உப்பு போட தேவையில்லை, மண் போட தேவையில்லை. சும்மா அப்படி வச்சுட்டே நீங்க பேக் பண்ணி பாருங்க. செம்மையா வரும் அடுப்புல. ரொம்ப டேஸ்டா இருக்கு நண்பர்களே. நாங்க நாளைக்கே சாப்பிட்டு முடிச்சிருவோமே. சூப்பரா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். பை கேட்டா. பாத்தீங்களா, ப்ரௌனி 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 என்று நாய்க்குட்டிக்கு சொல்லுவேன்.